ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அ நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிளாகர் கீவேர்ட் ரிசர்ச் பற்றி தான் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிற போகிறோம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, வியூவர்ஸ் வந்து அதை வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட ஆர்டிக்கல் வந்து டாப்பில் வர்றதுக்கு நல்லாவே வந்து ரேங்கிங் பண்ணுறதுக்கு தான் நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸாக இருக்கட்டும், நிறைய வந்து பிளான்ஸாக இருக்கட்டும், எப்படி பண்ணணும் அப்படின்றது கிளியராகவே நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க இத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் ஆர்டிக்கல் ரைட் பண்ணி, உங்களோட ப்ளாகர் வெப்சைட்டுக்கு நல்லாவே ரேங்கிங், SEO ஆப்டிமைசேஷன் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களோட ப்ளாகர் வந்து கூகுள் வந்து ரேங்க் ஆகணும்னா, மெயின் சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? அது வந்து பார்த்துட்டிங்கன்னா, தீம்ஸோ அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டோ அது வந்து கிடையாது. அதாவது கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அ ரொம்ப சீக்ரெட்டே. ப்ளாகருக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மெயின். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? கீவேர்ட் ரிசர்ச்க்காக இருக்கட்டும், கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இத 2த்தையும் மட்டும் ப்ராப்பரா அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கேரண்டீடா உங்களோட ப்ளாகர் வந்து கண்டிப்பாவே நல்லா குரோத்துக்கு போகும். நல்லா டிராஃபிக் வரும், எர்னிங்ஸும் வரும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதேமாரி இப்போ நீங்க வந்து அ இப்போ தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இப்போ வந்து கீவேர்ட்ஸ்னா என்ன? கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன? அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிர்றேன். இப்போ வந்து நீங்க வந்து கீவேர்ட் ரிசர்ச்னா, நீங்க வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹவ் டூ ஏர்ன் ஃப்ரம் ப்ளாகர் இத வந்து சர்ச் பண்றீங்க. ஸோ நம்மளோட ப்ளாகர்ல அதிகமா வந்து இந்த கன்டென்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இத வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ யாராவது வந்து கூகுள்ல வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இத வந்து சர்ச் பண்ணும்போது, கூகுள் வந்து உங்களோட ஆர்டிக்கிள வந்து வந்துட்டு வந்து காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது, உங்களோட வெப்சைட்டுக்கு நெறைய டிராஃபிக் வரும். நெறைய ஏர்னிங்ஸும் வரும். ஸோ இது இது இருந்தா தான் டிராஃபிக் அது ஏர்னிங்ஸ் இந்த மாரி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ரிசர்ச். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியன்றது அதுக்கு தான் வந்து நான் சொல்றேன். ஸோ இத நீங்க ப்ராப்பரா பண்ணா தான், அந்த வியூவர்ஸ் வந்து நெறைய பேத்துக்கு வந்து ரீச் ஆகும். அந்த வர்ற வியூவர்ஸ் வந்து ரெகுலரா நல்லா அதிகமா டிராஃபிக் வர வர, ஸோ உங்களுக்கு ஏர்னிங்ஸும் ரொம்ப வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியம். இதான் வந்து கான்செப்ட். மோர் டிராஃபிக், மோர் ஏர்னிங்ஸ். ஸோ சிம்பிளா வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ
பெஸ்ட்டான ஃப்ரீயாவே கீவேர்ட் ரிசர்ச் வந்து டூல்ஸ் வந்து அத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கூகுள் கீவேர்ட் பிளானர். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டாவே கூகுள வந்து அக்யூரேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா, இது பண்ணி குடுக்கும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது கீவேர்ட் ஜெனரேட்டர். நான் வந்து இதில டூல்ஸோட நேமெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நேம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வரைக்கும் டூல்ஸ் இருக்குது. அதோட நேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். ஸோ அத வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி நீங்க வந்து அ லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நெறையா வந்து லாங் இத வந்து நீங்க இத யூஸ் பண்ணாம, முடிஞ்ச அளவுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ ஹவ் டு கெட் AdSense அப்ரூவல் ஃபாஸ்ட், பிளாகர் SEO செட்டிங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், ஹவ் டு எர்ன் ஃப்ரம் Arstara இந்த மாரி ஆ இத வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் வந்து நெறைய வந்து அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நீங்களா சர்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து நெறையா கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க. ப்ராப்பரான நிச்ச வந்து சூஸ் பண்ணுங்க. ப்ளாகிங், ஃபைனான்ஸ், டெக் இந்த மாரி ப்ராப்பரான நிச்ச வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டாபிக் வந்து ப்ராப்பரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெறையா வந்து இப்போ நீங்க என்ன கேட்டகரிலருந்து நீங்க சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ரிலேட்டடான குரூப்ஸ்ல வந்து நெறைய ஜாயினிங் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கட்டும், இந்த மாரி டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாரி உங்களோட போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான குரூப்ஸ்ல வந்து நெறைய வந்து ஜாயினிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட்டுக்கு வந்து இமிடியேட்டா வந்து அ SEO போஸ்ட் வந்து அதாவது லிங்க் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து டைட்டில்ஸ்ல வந்து நெறையா வந்து அ ஹெட்டிங்ஸா இருக்கட்டும், நெறைய இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கீவேர்ட்ஸ் எல்லாம் குடுக்குற மாரி வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ ப்ளாகிங் நிச் அதாவது ப்ளாகர் SEO செட்டிங்ஸ் 2025 AdSense அப்ரூவல் ட்ரிக்ஸ், கீவேர்ட் ரிசர்ச் ஃபார் ப்ளாகர், ப்ளாக் டிராஃபிக் ட்ரிக்ஸ், அப்புறம் வந்து ஆட் பிளேஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த மாரி அதுக்குன்னு நெறையா வந்து இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்டு வந்து பிளேஸ்மென்ட் டிப்ஸ் தான். இப்போ உங்களோட பேஜ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, SEO வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா பிளேஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். டைட்டிலா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப்ல இருக்கட்டும், அப்புறம் 2லேருந்து 3 வந்து சப் ஹெட்டிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இமேஜ் வந்து நெறைய டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ப்ரோமோ லிங்க் இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கூகுள் வந்து நீங்க வந்து இது டோன்ட் வந்து ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்றீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா, கீவேர்ட் வந்து ஸ்பேம் அதாவது அந்த மாரி ஆயிரும். கூகுள் வந்து பெனலைஸ் பண்ணிரும். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. ஓவ் ஓவர் யூஸ் வந்து பண்ணாதீங்க. அப்புறம் போனஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க வந்து கூகுள் வந்து அ ட்ரெண்ட்ஸ்ல வந்து என்ன செக் பண்ணுங்க. எது வந்து ட்ரெண்டிங்கில இருக்கு. ரெகுலரா வந்து செக் பண்ணுங்க. சரிங்களா? நெறைய ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கூகுள் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நெறையா வியூவர்ஸ் வந்து உங்களோட வ்ளாகுக்கு வந்து வர்றதுக்கு நெறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா, ட்ரெண்ட்ஸில இருக்கிறது எல்லாமே நெறையா வந்து சர்ச் பண்றத தான் கூகுள் வந்து ட்ரெண்ட்ஸ்ல வந்து காட்டும். ஸோ அதில வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து எதுல வந்து ட்ரெண்ட்ஸ்ல இருக்குன்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட கன்டென்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து SEO ஆப்டிமைசேஷன் வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணி வைங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது இப்போ நீங்க வந்து இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெறைய வேல்யூ குடுங்க. ஆ வியூவர்ஸ் வர்றாங்கன்னா, நல்லா ரீட் பண்ற மாரி குடுங்க. அப்புறம் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி லேஅவுட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நெறைய இமேஜஸ் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நெறையா வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து பாபிக்யூ அந்த மாரி இருக்கிற மாரி வந்து வச்சுக்கோங்க. நெறையா கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நெறையா ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் கேட்குற மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. கேள்விக்குள் அதாவது கொஸ்டின் கேட்குற மாரி வந்து வச்சுக்கோங்க. அவங்க ஆன்சர் பண்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நெறையா
இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, கீவேர்ட் ரிசர்ச் ப்ளஸ் வந்து கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளாகருக்கு வந்து ரொம்ப முக்கியன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ, அத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இந்த மெத்தட் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ, நீங்க நெறைய ஐடியாஸா இருக்கட்டும், நெறையா ட்ராஃபிக்ஸா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணி அந்த ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடியே ஒரு ப்ளாகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டார்ட்டிங்கில இருந்து ஏர்னிங்க்கு தேவையான எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நெறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க இப்போ தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். என்னோட சேனல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாலேட்ஜ நீங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். அந்த கத்துக்கிட்டத வச்சு நீங்க வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ப்ராப்பரா ஒரு ஏர்னிங்க்கு தேவையான நெறைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ வந்து தெரிஞ்சுக்கிட்டும், உங்களால ஏர்னிங்கும் பண்ண முடியும். ஸோ, அதுக்கு வந்து நீங்க என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து குடுக்குறேன். ஸோ, உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் பெட்டரா ஏதாவது நீங்க வந்து இம்மீடியட்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும், கண்டிப்பா நீங்க வந்து அதில வந்து ஃபாலோ பண்ணி குரூப்ல ஜாயினிங் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ, அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னாலும், கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லயா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதில வந்து நான் லிங்க் குடுத்துர்றேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதில வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ, கமெண்ட்ஸ்லயும் கூட நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.